இந்த பிக் பாஸ் சீசன் 4 வந்த சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா சமையல் கலை சம்மந்தமாக ஏதோ போட்டுட்டு இருந்தார். அப்புறம் பிக் பாஸ் போயிட்டு வந்தாலும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த ஃபோட்டோ வந்தது என்னடான்னு போய் பார்த்தா பிரதீப் உட்காந்துருக்காரு பின்னாடி. ஏதோ அவங்க வீட்டுக்கு நியூ இயர் விஷயம் சொல்ல வந்திருக்காரு போல இருக்கு. லைவ் போதுவா உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. அவர் எதுவும் பேசலை, இவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஈஸியாக இருக்குங்க அந்த ரிவ்யூலாம். கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட்டை படிக்கிறாரு, ஒரு பதில் சொல்கிறாரு. லைவில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு கட்டம் மேலே நம்ம டெவலப் ஆகிட்டோம்னா அந்த மாதிரி அழகாக ரிவ்யூ பண்ண முடியும். நம்ம 24/7 அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு அதனுடைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளது பெரிய வரவேற்பு ஏதோ ஓகே. ஆனால் என்னென்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்த்தா அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்குது. பிரதீப் வேறு பின்னாடி இருக்காரு. சரி, முக்கியமான கொஸ்டினுக்கு வருவோம். அதில் ஒரு நண்பர் கேட்குறாரு, பிரதீப் ப்ரோ இது பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த இது செலிப்ரேஷன் என்ன பண்ணுவாங்கள்ல, கெஸ்ட்டாக வருவாங்களா, அதில் அப்போ நீங்கள் வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் தலையை அசைக்கிறாருங்க. அப்படிங்கும்போது அவர் வருவார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அவர் எதுக்கும் பதில் சொல்லலை. யார் பிரதீப் ஆண்டனி பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா தான் அதை படித்து அவருக்கே உரிய பாணியில் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் அந்த லைவ் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எடுத்து சொல்லுங்கள்.